முன்னெற்றி வழுக்கை, அதாவது ரெசிடி ஹேர் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எதனால உண்டாகுது அப்படின்னா, மரபணுவா நம்ம அப்பாவுக்கோ இல்ல தாத்தாவுக்கோ இல்ல மாமாவுக்கோ முன்னெற்றில வந்து வழுக்கை இருந்தது அப்படின்னா அவங்க பாடியில டிஹெச்டி அப்படிங்கிற டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் சொல்லுவோம். இந்த ஹார்மோனோட அளவு அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கும் அது அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா டாக்டர், அப்பாக்கெல்லாம் 50 வயசு தானே ஆகுது, எனக்கு எப்படி 18 வயசுல இந்த சேஞ்சஸ் வருது அப்படின்னா, இப்போ எபிஜெனெட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்மளுடைய வாழ்வியல் முறை, நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே 50 வயசுல அவங்க உடம்புல நடந்த மாற்றங்கள் இப்போ 18 வயசுலேயே நம்ம உடம்புல நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு பரம்பரையா இருக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாகவே பாதிப்பை வந்து உண்டாக்குது. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிறது, நைட்டில் லேட்டாக வந்து தூங்குறது. நிறைய இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணிக்கு தான் வந்து தூங்குறாங்க. அதே மாதிரி நைட்டில் ஹெவியான ஃபுட்டு எடுத்துக்கிறது, டைஜஷன் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனாலையும் தூக்கம் வந்து சரியாக இருக்காது. ஸோ சரியான இரவு தூக்கம் இல்லை அப்படின்னா உங்கள் செல்கள் முதிர்ச்சி அடையக்கூடிய திறனும் வந்து அதிகமாக வந்து ஆகிடும். 18 வயசு பையனோட உடம்புல 40 வயசுக்கான சேஞ்சஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மூணாவதாக, புரோட்டீன் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது. ஸோ ஏன்னா நம்ம ரெகுலரான ஃபுட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் இல்லை ரசம், இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு புரோட்டீன் கிடையாது. ஸோ நிறைய பயறு வகைகளையோ இல்லை வந்து முட்டை, அசைவ உணவுகள், இதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கல அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான புரோட்டீன் வந்து கிடைக்காது. நம்மளுடைய முடி அப்படிங்கிறது கெரட்டின் அப்படிங்கிற ஒரு புரதத்தினால ஆனது. புரோட்டீன் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஹேர் ஃபாலும் ரொம்ப ஈஸியாகவே வந்து வரும். நாலாவதா, நம்ம சாப்பிடக்கூடிய ஹை கலோரி ஃபுட்டு, அதே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய சீபம் செக்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கொஞ்சம் எண்ணெய் பசை தன்மை இருக்கக்கூடிய ஒரு செக்ரேஷன் தொடர்ந்து இருந்தது அப்படின்னா அங்கே பாக்டீரியா, பூஞ்சை இதெல்லாம் வளர ஆரம்பிச்சு நமக்கு செபோரிக் டெர்மடைட்டிஸ்ங்கிற ஒரு கண்டிஷன் வருது. ஆனால் நாம் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம், இது ஒரு டேண்ட்ரஃப்னு நினச்சிட்டு டேண்ட்ரஃபுக்கான ஷாம்பு மட்டும் வாங்கி போடுறோம். இந்த ஷாம்பு வாங்கி போட்டால் என்ன ஆகும், 2 நாள் உங்களுக்கு பெட்டராக இருக்கும், 3ஆவது நாள் அது க்ரீஸியான ஒரு மெட்டீரியலா இல்லை வந்து தலையிலேருந்து பொடுகு மாதிரி உதிரக்கூடிய ஒரு நிலை, இந்த மாதிரியான ஒரு நிலை உருவாகிறது நம்ம சாப்பிடக்கூடிய ஹை கலோரி ஃபுட்டு. அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள், இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட பிஸ்கட்ஸ் வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கிறது, சிப்ஸ் வந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப காமனாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதனாலையும் நமக்கு முடி கொட்டுதல் அதிகமாக இருக்குது.